இந்த தீபிகா இவ்ளோ செல்ஃபிஷா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம யாருமே எதிர்பார்க்கல. அவங்க பொண்ணு கூட வெண்பா விளையாடுறாங்க. அது பிடிக்கல அப்படின்னு சொன்னா, வெண்பாவ இந்த போட்டியில கலந்துக்க கூடாது அப்படிங்கிற மாரி பல தில்லுமுல்லலாம் பண்ணுவாங்க. அதே சமயத்துல வெண்பா வரணும், அவங்க பொண்ணால விளையாட முடியல அப்படிங்கிற சமயத்துல, அவங்க வந்து விளையாடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறதே தெரியல. கூடிய சீக்கிரம் இந்த தீபிகாவோட மனநிலை மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. ஏன்னா தீபிகாவோட கேரக்டர பாசிட்டிவா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஸ்டோரியிலே நல்லா தான் இருக்கும். ஏன்னா இந்த சுடரோட கேஸ ரொம்பவே ஜவ்வா இழுத்து கொண்டு போறாங்க அப்படிங்கிறதுல தீபிகா நல்லவங்களா மாறினாங்க அப்படின்னு சொன்னா நியாயமான முறையில அத கண்டுபிடிக்க தான் செய்வாங்க. இப்ப ஸ்கூலுக்கு காம்படிஷனுக்கு இப்ப ஐஸ்வர்யாவ தீபன், தீபிகா 2 பேரும் தான் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க வர்றவுமே அவங்க தேடுறது வெண்பாவ தான் தேடிட்டே இருக்கிறாங்க. வெண்பா வரலையா மாஸ்டர் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல வெண்பா வரல அப்படிங்கிற மாரி மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாரி இந்த தீபிகா பல வேலைகள்லாம் பண்ணாங்க. அவங்க ஷூல கண்ணாடி துண்டுகள்லாம் போட்டு வச்சாங்க அப்படிங்கிறதால விஜய் ஸ்ட்ரிக்ட்டா போகக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதால, அவங்க வரல அப்படிங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால ஐஸ்வர்யாவால ஓட முடியல அப்படிங்கிற மாரி மாஸ்டர் கிட்டயுமே சொல்லிர்றாங்க. வெண்பா இல்லாம என்னால விளையாட முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. இதனால தீபிகாவுக்கு பயங்கரமா கோவம் வந்திருக்கு. ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாரி ஐஸ்வர்யா மேல கோவப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்பதான் தீபன் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெண்பா சின்ன குழந்தை தானே, அவளும் வந்து விளையாடிட்டு போட்டோம். 2 பேரும் சந்தோஷமா இருந்தா என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாரி தீபிகா சொல்லிர்றாங்க. இதுல இருந்தே என்ன தெரியுது, இந்த தீபிகாவ பொறுத்தவரைக்கும் வேணும் அப்படின்னு சொன்னா வச்சுப்பாங்க, வேண்டாம் அப்படின்னு சொன்னா துரத்தி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாரி, திரும்பவும் இப்ப தீபன் வெண்பாவ ஸ்கூல் காம்படிஷனுக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாரி இப்ப விஜய் கிட்ட கேட்க போறாங்க. ஸோ அப்கமிங்ல வெண்பா, ஐஸ்வர்யா 2 பேருமே இந்த காம்படிஷன்ல வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.